இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒவ்வொரு விஷயமும் கற்பனைக்கு அப்பாற்பட்டது மாதிரி இருக்கும். அப்படி என்ன இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மனித உடலில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட 5 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதலாவதாக நம்ம பார்க்க போறது பிரெக்னன்ட் மேன். இந்தியாவை சேர்ந்த சஞ்சு பகத்தோட வயிறு நாளுக்கு நாள் பெருசாகிட்டே இருந்திருக்கு. ஆரம்பத்துல சாப்பாட்டு தான் நம்ம வயிறை இந்த அளவுக்கு பெருசாக்கி இருக்குன்னு நினைச்சு அப்படியே விட்டுட்டாராம். ஆனா நாளாக ஒரு 9 மாத கர்ப்பிணியோட வயிறு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பெருசாகி இருந்தது. இதுக்கு மேல இதை இப்படியே விட்டுவிட கூடாதுன்னு நினைச்சு டாக்டர் கிட்ட போனாராம். டாக்டர்ஸ்லாம் அது கேன்சர் கட்டின்னு நினைச்சு ஆபரேஷன் பண்ணாங்க. ஆனா ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது கேன்சர் கட்டி இல்ல, அது சஞ்சு பகத்தோட ட்வின் பிரதர்னு. மியூட்டேஷனால முழுசா வளராம 31 வருஷமா சஞ்சு பகத்தோட வயிறுல அந்த குழந்தை இருந்து வந்திருக்கு. இந்த ரேர் மெடிக்கல் கண்டிஷனை ஃபீட்டஸ் இன் ஃபீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை கர்ப்பப்பையில வளரும் போதே தன்னோட ட்வின் பிரதர்ஸோட உடம்புள்ள போய் ஒட்டிக்குமாம். இதே மாதிரி இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்திருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்க போறது ஃபிஷ் இன் லங்ஸ். இந்தியாவை சேர்ந்த 12 வயதான ஆனி பரேலா மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போறான். டாக்டர்ஸும் எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் பார்த்துட்டு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. 45 நிமிஷம் ஆபரேஷனுக்கு அப்புறம் டாக்டர்ஸ்லாம் அந்த பையனோட நுரையீரல்ல இருந்து ஒரு மீனை எடுத்தாங்களாம். இந்த மீன் எப்படி உன்னோட உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னு விசாரிச்சப்போ அந்த பையன் உயிரோட இருந்த ஒரு மீனை விளையாட்டா முழுங்கிட்டதாக சொன்னானாம். மூன்றாவதாக நம்ம பார்க்க போறது ஜெயின் ஹேர் பால். கிர்கிஸ்தானை சேர்ந்த பெர்ரி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வயிற்றிலிருந்து 4 கிலோ முடி எடுத்தாங்களாம். இவ்வளோ முடி எப்படி அவங்க வயிற்றுக்குள்ள போச்சுன்னு விசாரிச்சப்போ பெர்ரிக்கு ராப்பன்சன் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு வியாதி இருந்திருக்கு. இந்த வியாதியால பாதிக்கப்பட்டவங்க தன்னோட முடிய அப்படியே சாப்பிடுவாங்களாம். நான்காவதாக நம்ம பார்க்க போறது வார்ம்ஸ் இன் இயர். இலினாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த 92 வயதான ஒரு பெண்ணோட காதுல 7 புழு இருந்ததை பார்த்து மருத்துவர்கள் அதிர்ச்சி ஆனாங்க. அந்த பெண்ணான கேத்தரின் காது வலியோட டாக்டர்ஸ் கிட்ட போனாங்களாம். டாக்டர்ஸும் டிராப்ஸை கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஆனா 7 நாளுக்கு அப்புறம் காது வலி இன்னும் அதிகமானதுனால திருப்பியும் டாக்டர்ஸ் கிட்ட போறாங்க. அப்பதான் கேத்தரின் காதுல ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அந்த 7 புழுவையும் வெளியில எடுத்தாங்களாம். இதை இப்படியே விட்டு இருந்தா புழு மண்டை வரைக்கும் போய் மூளையையே பாதிச்சிருக்குமாம். கடைசியா நம்ம பார்க்க போறது பிளான்ட்ஸ் இன் லங்ஸ். மேசச்சூசெட் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த ரான் ஸ்வீடன் அப்படிங்கிற ஒரு நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாரு. எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவரோட நுரையீரல்ல ஒரு முழுசா வளர்ந்த பட்டாணி, அதாவது பீ பிளான்ட் ஒன்று இருந்திருக்குது. அந்த செடி 6 வருஷமா அவரோட நுரையீரல்ல வளர்ந்து வந்திருக்குதான். அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணி அந்த செடியை வெளியில எடுத்தாங்க. இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.